Integrity Houston for SAR Beacon and radio. SAR Beacon is in 406 and we're powering the radio now. Go ahead. We see the beacon on, however, the recovery team is not seeing the signal. Your SAR radio uses the same antenna, so you may run into trouble with the radio. Okay, copy. And we are also powering up the sat phone now. விண்வெளித்துறையோட இந்த சிறப்புமிக்க தருணத்தை நாம் தொடர்ந்து நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நம்முடன் அரங்கில் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். விண்வெளி ஆர்வலர் கவியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திலிருந்து 40 ஆண்டுகள் விண்வெளித்துறையில் பங்காற்றிய ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி இளங்கோவன் அவர்களும் நம்மோட இணைப்பில் இணைகிறார். உங்க 2 பேருக்குமே மிக்க நன்றி. ஒரு அன்டைம்ல நாங்களும் வந்திருக்கோம், நீங்களும் எங்களோட இணைஞ்சிருக்கீங்க, நேயர்களோட நிறைய தகவல்களை பகிர்வதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தருணமா பார்க்கிறேன். இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்க 2 பேர்கிட்டையும் நிறைய விஷயங்கள் பத்தியும் பேசவும் இருக்கிறது. முதல்ல அருகில் இருக்கக்கூடிய கவியரசு அவர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். கவியரசு, நிறைய கேள்விகள் இந்த விண்வெளியில நிலவை நோக்கி அந்த பயணத்தை பத்தி எழுப்பப்பட்டு வந்துகிட்டே இருந்தது. குறிப்பா நிலவின் பின்புறத்துக்கு போய் இவங்க ஆய்வு பண்றாங்க அப்படின்னா அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்றது ஒரு பிரைமரி கொஸ்டின். இந்த மிஷனோட அப்ஜெக்டிவ் பத்தியே கேள்வி எழுப்புறாங்க. அதனால என்ன பயன் நீங்க சொல்லுங்க. இப்போ நிலவை ஏன் நம்ம மெயினாக பார்த்தோங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அதாவது நிலவு தன்னைத்தானே சுற்றி பூமியை நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய ஒரு முகம் மட்டும்தான் நமக்கு அது தெரியப்பட வரும். அதற்கு பின்புறம் என்ன இருக்குங்கிறது நம்ம பூமியில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லாமல் இருந்தது மக்களுக்கு. ஏன்னா ஒரு சைடை மட்டுமே பார்த்து நம்ம டெலஸ்கோப்போ இல்லை அடுத்தடுத்த மிஷனில் நம்ம பார்க்கும்போது சில தரவுகள் மட்டுமே நமக்கு தெரிஞ்சுது. குறிப்பாக நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணுன்னா, விண்கற்கள் நம்ம நிலவின் மீது மோதும்போது அதில் ஏற்படுற மாற்றங்கள், உதாரணமாக முதலாக பூமி தோன்றும் போது இல்லை நிலவு தோன்றும் போது அதில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, என்னென்ன மாதிரியான இம்பேக்ட் நடந்தது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்ததுங்கிறது எல்லாமே நமக்கு நிலவோடைய அந்த பக்கத்தில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வேற பூமியில் பார்க்கும்போது கடல் மாற்றங்களாக இருக்கலாம், இல்லை கிளைமேட்டிக் சேஞ்சாக இருக்கலாம், இல்லை காற்றுனால நிகழ்வின் போது நடக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே காலப்போக்கில் அது அழிய தொடங்கி விட்டன. ஆனால் நிலவில் அந்த இது எல்லாமே ப்ரிசர்வ் ஆகிருக்கு. அதாவது ஒரு சைடு மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நிகழ்வுகளை யாரும் மனிதர்கள் பார்க்காத இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது அதில் என்னென்ன டேட்டாஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த நார்த் போலுமே சவுத் போலுமே ரொம்ப நாளாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் இருந்தது. அந்த ஆய்வுக்கு உட்படுத்தும் போது நமக்கு அங்கே வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த மாதிரி வேறு என்னென்ன மாற்றங்கள் இந்த பின்புறத்தில் பார்க்கும்போது கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம கடந்த தரவுகளில் பேசிகிட்டு இருக்கும்போது ஆல்பிடாவை பற்றி நம்ம நிறைய பேசணும். அந்த இதில் எப்படி டேட்டா ப்ரிசர்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை ஒரு விண்கற்கள் இந்த பூமியோட நிலவோட பின்பக்கத்தில் மோதும் போது என்ன மாதிரியான கெமிக்கல் காம்போசிஷன்லாம் கிடைக்குது அப்படிங்கிற தரவுகள் நிறைய நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சைடு மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பின் சைடு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நிலவு முன்னாடி பார்க்கும்போது ஒரு பிளைன் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது. இப்போ பேக் சைடில் பார்க்கும்போது நிறைய கிரைட்டர்ஸ் இருக்குது. இந்த கிரைட்டர்ஸ்களை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது நமக்கு இன்னும் நிறைய தரவுகள் தெரிய வரும். பார்த்திபன், கவியரசி, இப்போ நம்ம திரையில் பார்த்து கொண்டிருப்பது பார்த்தோம்னா தற்போது அந்த விண்கலமானது பூமியை நோக்கி வந்துட்டு இருந்த இந்த இறுதி நொடிகள் எப்படி பூமியில் பாய்ஞ்சிச்சு அப்படிதெல்லாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.